வணக்கம். முன்னாள் முதல்வர் திரு ரங்கசாமியின் கட்சிப் பணியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் டெல்லியில் முகாமிட்டு கட்சியை பதிவு செய்வதில் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். அது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. புதுவை மாநில முன்னாள் முதல்வர் திரு ரங்கசாமி உட்கட்சி பூசல் காரணமாக தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வந்தார். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்று திரு ரங்கசாமியை வற்புறுத்தினார்கள். இந்நிலையில் நேற்று காலை தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முன்னாள் முதல்வர் திரு ரங்கசாமி ராஜினாமா செய்தார். மேலும் காங்கிரஸ் கமிட்டி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் அவர் விலகினார். இதனால் அவர் தனிக்கட்சி தொடங்குவதில் எந்த ஐயமும் இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. திரு ரங்கசாமிக்கு அவர்களது ஆதரவாளர்கள் ஒரு திரைப்பட பாடலை தேர்ந்தெடுத்து அந்த பாடல் வரிகளில் வரும் வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர் செய்த சாதனைகளையும் பல்வேறு விழாக்களில் அவர் கலந்து கொண்ட காட்சிகளையும் சேர்த்து திரு ரங்கசாமிக்காகவே இயற்றிய பாடலை போல அந்த பாடலை தனியார் தொலைக்காட்சிகளில் அடிக்கடி ஒளிபரப்பி வருகின்றனர். அந்த பாடல் காமராஜர் திரைப்படத்தில் வரும் பாடல்தான். அந்த பாடலின் ஒரு சில வரிகளை நாம் தற்பொழுது கேட்போம். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. இப்படி ஒளிபரப்பும் இப்பாடல் திரு ரங்கசாமிக்காகவே உருவாக்கிய பாடலை போல தோற்றமளிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கையை கடைபிடித்து அதன்படியே ஆட்சி அமைத்து மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி அதன் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பின்னரும் அனைவராலும் மக்கள் முதல்வர் என்றே திரு ரங்கசாமி இன்றும் அழைக்கப்படுகிறார் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. காமராஜர் மீது மிகுந்த பற்றுள்ள திரு ரங்கசாமி தனிக்கட்சி துவங்கப் போகிறார் என்று பரவலாக பேசப்பட்டு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் புதிய கட்சி துவங்கினால் அதற்கு புதுவை காமராஜர் மக்கள் காங்கிரஸ் என்றும் பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் என்றும் அல்லது புதுவை மக்கள் சக்தி இயக்கம் என்றும் புதுவை மக்கள் மறுமலர்ச்சி கழகம் என்றும் இப்படி பல்வேறு வகையிலான தலைப்பில் கட்சி துவங்குவார் என்று பேசப்பட்டு வருகிறது. எது எப்படியோ திரு ரங்கசாமி தனிக்கட்சி தொடங்குவதில் தீவிரம் காட்டி வருகிறார் என்பது தெரிகிறது. அதன்படி திரு ரங்கசாமி தனிக்கட்சி தொடங்கும் பணியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பலர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களிடம்தான் கட்சியை பதிவு செய்யும் பணியை திரு ரங்கசாமி ஒப்படைத்துள்ளார். அதன் அடிப்படையில் சுமார் 10 ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் டெல்லி சென்று முகாமிட்டுள்ளனர். அங்கு அவர்கள் ரங்கசாமியின் தனிக்கட்சியை பதிவு செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திரு ரங்கசாமி மேலும் முக்கியமான பணிகளை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் என்றும் அரசல் புரசலாக தெரிகிறது. எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கேட்டு நல்லாட்சி தந்தவர் ரங்கசாமி என்று பெரியார் திடலில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பேசினார். எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு பெரியார் திடலில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுவை நகர செயலாளர் ரவீந்திரன் தலைமை தாங்கினர். உழவர்கரை நகர செயலாளர் அன்பானந்தம், கவுன்சிலர் பாஸ்கர், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் அவைத்தலைவர் மதுசூதனன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வரலாறு படைத்த தலைவர்கள், மேலும் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபொழுது ஜெயலலிதா தேர்தலில் தீவிரமாக பாடுபட்டு வெற்றியை தேடித்தந்தார். இப்பொழுது ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை முறைகேடு நடந்துள்ளது என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பேசுகையில் புதுவை சட்டமன்றத்தில் 135 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. ஆனால் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. புதுவையில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைகளை கேட்டு நல்லாட்சி தந்தவர் ரங்கசாமி. அவர்தான் பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று பேசிய அவர் மேலும் தற்பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பதவியை ராஜினாமா செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு கொறடாவான அங்காளன் ராஜினாமா செய்துள்ளார் என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக தலைமையில் நல்லாட்சி அமையும் என்று பேசினார். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர், மாநில நிர்வாகிகள் அரசி, திருநாவுக்கரசு, காசிநாதன், பரசுராமன், சுத்துகினி பாஸ்கர், அணி செயலாளர்கள் விஜயலட்சுமி, ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் வெகு சிறப்பாக பணியாற்றிய டிஜிபி வர்மா இன்று புதுவையில் இருந்து விடைபெற்று டெல்லி சென்றார். அவரை புதுவை காவல்துறை உயர் அதிகாரிகள் வழியனுப்பி வைத்தனர்.
புதுவை மாநிலத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு டிஜிபியாக வர்மா பொறுப்பேற்று தனது பணியை வெகு சிறப்பாக செய்து வந்தார். இந்நிலையில் புதுவைக்கு ஐஜியாக பொறுப்பேற்க சர்மா வருவதை முன்னிட்டு டிஜிபி வர்மா டெல்லிக்கு மாற்றப்பட்டார். அதன்படி இன்று அவரை வழியனுப்பும் நிகழ்ச்சி தலைமை காவல் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் டிஐஜி சுக்லா, எஸ்எஸ்பிக்கள் அதுல் கத்தார், சந்திரன், எஸ்பிக்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வசிகாமணி, போக்குவரத்துத்துறை எஸ்பி பழனிவேலு, சிஐடி எஸ்பி ரவீந்திரன் மற்றும் அனைத்து காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்கள், சிறப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் அனைத்து பிரிவு காவலர் உள்ளிட்ட சிஐடி காவல் நிலைய ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு டிஜிபி வர்மாவுக்கு கை கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து டிஜிபி வர்மா கார் மூலம் புதுவையில் இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு விமானத்தில் சென்றார். வரும் சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை பணியில் இருந்து வெகு சிறப்பாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட டிஜிபி வர்மா டெல்லிக்கு மாற்றப்பட்டு விடைபெற்று சென்றது வருத்தம் அளிக்கிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. எஸ்ஏபி மில்லர் இந்தியா நிறுவனம் துவக்கியுள்ள தோழா விழித்துக்கொள் என்னும் விழிப்புணர்வு திட்டத்தின் துவக்க விழாவில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு சுவரொட்டிகள் மற்றும் சிற்றேடுகளை அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி மக்களிடையே குடிப்பழக்கம் குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த ஏஎஸ்பி மில்லர் இந்தியா நிறுவனம் சோனிக் நிறுவனத்துடன் இணைந்து தோழா விழித்துக்கொள் என்னும் விழிப்புணர்வு திட்டத்தை துவக்கியுள்ளது. இத்திட்டத்தின் துவக்க விழா சூர்யா ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் கந்தசாமி, நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவரொட்டிகள், சிற்றேடுகள் மற்றும் பதாகைகளை அறிமுகப்படுத்தினர். பின்னர் இத்திட்டத்திற்கு தங்கள் ஆதரவினையும் தெரிவித்தனர். விழாவில் பொறுப்பான மற்றும் பாதுகாப்பான குடிப்பழக்கம் என்னும் கருத்தினை பரப்புவதற்கான உரை நிகழ்த்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் தெரு நாடகங்கள், கண்காட்சிகள், மது அருந்தும் இட நிகழ்ச்சிகள், பேரணி மற்றும் சுவர் சித்திரங்கள் போன்றவற்றின் மூலம் தோழா விழித்துக்கொள் என்னும் திட்டம் செயல்படுத்த உள்ளது. முன்னாள் முதல்வர் ரங்கசாமியின் ராஜினாமா பரிசீலனையில் உள்ளது என்று சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி மீது கடும் அதிருப்தியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு ஆதரவாக அரசு கொறடா அங்காளன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார். விரைவில் ரங்கசாமி தனிக்கட்சி தொடங்கி சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ளார். ரங்கசாமிக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து எதிர் அணியினரும் அணி திரண்டு உள்ளனர். இந்நிலையில் ரங்கசாமி ராஜினாமா குறித்து நிருபர்களிடம் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், ரங்கசாமி அங்காளன் ராஜினாமா கடிதம் பரிசீலனையில் உள்ளது. அவர்கள் எந்த சூழ்நிலையில் எதற்காக ராஜினாமா செய்தார்கள் என்ற விவரத்தை தெரிந்து கொண்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சிவா, திரு அனந்தராமன், நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு தலைவர் ஸ்ரீ கல்கி ஸ்டுடியோ உரிமையாளர் ரவிச்சந்தர் தலைமை தாங்கினார். செயலாளர் சுவாதி ஸ்டுடியோ உரிமையாளர் சுவாதி ஏழுமலை முன்னிலை வகித்தார். பொருளாளர் விஸ்வா ஸ்டுடியோ உரிமையாளர் ரஞ்சித் என்கிற ராஜ்குமார் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக உருளியன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில இளைஞர் அணி அமைப்பாளருமான திரு சிவா, அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் பாமக மாநில செயலாளருமான திரு அனந்தராமன், புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு டைரி, அடையாள அட்டை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து விலை பட்டியல் அளித்தும் மற்றும் வெப்சைட்டை துவக்கி வைத்தும் அதன் பயன்பாடு மற்றும் நன்மைகள் பற்றி சிறப்புரையாற்றினார்கள்.
கூட்டத்தில் கூட்டுறவு கடன் சங்கம் துவங்குவதற்கு உறுப்பினர் சந்தா வசூலிக்கப்பட்டது. மேலும் சிறந்த புகைப்படத்திற்கான போட்டி அறிவிக்கப்பட்டது. மேலும் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது விலைப்பட்டியலில் அறிவித்துள்ளபடி அதனை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் புதுவை போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்கள் சங்கத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுவை பேருந்து நிலையத்தில் பயணி விழிப்புணர்வு மையத்தை சீனியர் எஸ்பி அதுல் கதாரி திறந்து வைத்தார். புதுவையில் போக்குவரத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய சிக்னல்களில் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்து குறித்தும் போக்குவரத்து குறித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்படுகிறது. அதேபோல புதுவை பேருந்து நிலையத்தில் பயணிகளை பாதுகாக்கும் பொருட்டு அவர்களை எச்சரிக்கையாக இருந்து உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக பேருந்து நிலைய புறங்காவல் நிலையத்தில் பயணிகளின் விழிப்புணர்வு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வடக்கு எஸ்பி சிவதாசன் வரவேற்று பேசிட சீனியர் எஸ்பி அதுல் கதாரி மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் தண்டபாணி மதிவாணன், கவுன்சிலர் கோவிந்தராஜ், இன்ஸ்பெக்டர்கள் ரகுநாயகம், பாலகிருஷ்ணன், வீரவல்லபன், சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள், நகராட்சி ஊழியர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மையம் 24 மணி நேரமும் பொதுமக்கள் நகை உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது தொடர்பாக தானியங்கி ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.